ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கரூரில் சென்ற மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை தனியார் பேருந்து மூலம் தாவேகா நிர்வாகிகள் சென்னைக்கு அழைத்து வருகின்றனர். கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நாளை மாமல்லபுரத்தில் சந்தித்து விஜய் ஆறுதல் கூற உள்ளதாக தகவல். உயிரிழந்தவர்களின் வீடுகளுக்கு சென்ற தாவேகா நிர்வாகிகள் அவர்களது குடும்பத்தினரை காரில் அழைத்து வந்து பேருந்தில் ஏற்றி வருகின்றனர். முதற்கட்டமாக இன்று 33 பேரின் குடும்பத்தினரை தாவேகா நிர்வாகிகள் சென்னைக்கு அழைத்து வர உள்ளனர். உடல்நலக்குறைவு மற்றும் 30ஆம் நாள் ஈமச்சடங்கு உள்ளிட்ட காரணங்களுக்காக மீதமுள்ளவர்கள் வரவில்லை என தகவல். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கரூரில் சென்ற மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை தனியார் பேருந்து மூலம் தாவேகா நிர்வாகிகள் சென்னைக்கு அழைத்து வருகின்றனர். கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நாளை மாமல்லபுரத்தில் சந்தித்து விஜய் ஆறுதல் கூற உள்ளதாக தகவல். உயிரிழந்தவர்களின் வீடுகளுக்கு சென்ற தாவேகா நிர்வாகிகள் அவர்களது குடும்பத்தினரை காரில் அழைத்து வந்து பேருந்தில் ஏற்றி வருகின்றனர். முதற்கட்டமாக இன்று 33 பேரின் குடும்பத்தினரை தாவேகா நிர்வாகிகள் சென்னைக்கு அழைத்து வர உள்ளனர். உடல்நலக்குறைவு மற்றும் 30ஆம் நாள் ஈமச்சடங்கு உள்ளிட்ட காரணங்களுக்காக மீதமுள்ளவர்கள் வரவில்லை என தகவல். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கரூரில் சென்ற மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை தனியார் பேருந்து மூலம் தாவேகா நிர்வாகிகள் சென்னைக்கு அழைத்து வருகின்றனர். கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நாளை மாமல்லபுரத்தில் சந்தித்து விஜய் ஆறுதல் கூற உள்ளதாக தகவல். உயிரிழந்தவர்களின் வீடுகளுக்கு சென்ற தாவேகா நிர்வாகிகள் அவர்களது குடும்பத்தினரை காரில் அழைத்து வந்து பேருந்தில் ஏற்றி வருகின்றனர். முதற்கட்டமாக இன்று 33 பேரின் குடும்பத்தினரை தாவேகா நிர்வாகிகள் சென்னைக்கு அழைத்து வர உள்ளனர். உடல்நலக்குறைவு மற்றும் 30ஆம் நாள் ஈமச்சடங்கு உள்ளிட்ட காரணங்களுக்காக மீதமுள்ளவர்கள் வரவில்லை என தகவல்.